அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை 174வது சட்டப்பேரவை தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம். நீண்ட நெடிய பயணத்துல, தமிழ்நாட்டினுடைய பயணத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை ஜங்ஷன் என்றால் ஜோலார்பேட்டை. அப்படிப்பட்ட ஒரு மிக பழமையான முக்கியமான மையமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் என்பது ஜோலார்பேட்டையினுடைய அடையாளம். அதையெல்லாம் தாண்டி இங்கு இருக்கக்கூடிய வேடியப்ப சுவாமியினுடைய அருளையும் வீரவரி ஆஞ்சநேயருடைய அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தொகுதியிலே எண்மண் எண்மக்கள் யாத்திரை நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், நம் எல்லோரையும் காக்கக்கூடிய கட்டேரி அம்மன் அவர்களுடைய அருள் எப்பொழுதும் கூட ஜோலார்பேட்டை மக்களின் மீது அந்த அன்பு எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சகோதர சகோதரிகளை, தமிழகத்திலே பழமையான தொகுதிகள் பல இருக்குதுங்க. அதுல உங்களுடைய தொகுதியும் ஒன்று. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அப்ப கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கால கருவிகள் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திர புகழும் கூட நம்முடைய ஜோலார்பேட்டைக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், எல்லாவற்றையும் தாண்டி ஜோலார்பேட்டை மக்கள் தமிழகத்தில் எங்கே பிரச்சனை என்றால் உடனே முதலிலே ஓடி செல்லக்கூடிய ஆட்கள். 2019 சென்னைக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது, பெருநகர்ல மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது, ஜோலார்பேட்டையிலிருந்து நீங்கள் அனைவரும் ரயில் மூலமாக 400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் இங்கிருந்து சென்னைக்கு அனுப்பி வைத்தது. இப்படிப்பட்ட பேரும் புகழும் நல்ல மனமும் ஈகை குணமும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டைக்கு இன்று வந்ததிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சகோதர சகோதரிகள், ஒரு காலத்திலே சோலைகள் நிறைய இருந்தனால அதனுடைய பெயர் சோலையார்பேட்டையாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட வனங்கள் காடுகளாக சோலையார்பேட்டையாக இருந்து இன்று மருவி ஜோலார்பேட்டையாக மாறி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வளர்ச்சி எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய ஜோலார்பேட்டையை விட்டு விட்டு வளர்ச்சி வேறு பக்கம் போயிருச்சு அப்படிங்கிறதாங்க ஐயா அந்த யாத்திரையில நான் கண்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மை. இப்படிப்பட்ட பழமை இருந்து, இப்படிப்பட்ட நாகரிகம் இருந்து, கற்கால மனிதர்கள் வாழக்கூடிய சான்றுகள் இருந்து, இப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேங்க ஐயா. நம்முடைய கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இது மூன்றும் தான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை. நல்ல கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும், சுகாதாரத்தை அடிப்படையில் எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் ஒரு மாநில அரசனுடைய முதன்மை கடமை. 2022 கொள்கை குறிப்பில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை, தமிழக அரசனுடைய தொழில்துறை ஜோலார்பேட்டையிலே 1581 ஏக்கர்ல ஒரு சிப்காட் ஆரம்பிப்போம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு கொள்கை குறிப்பு கொடுத்தாங்க. 2023-24 இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புல அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் ஜோலார்பேட்டைக்கு போன ஆண்டு அறிவித்த சிப்காட்டை இந்த ஆண்டு எடுத்திருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜோலார்பேட்டையின் மீது, ஜோலார்பேட்டையின் வளர்ச்சியின் மீது, ஜோலார்பேட்டையிலே ஏற்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பின் மீது அக்கறை இல்லாமல் தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இது பத்திரிகையில் இந்த செய்தி வரலைங்க ஐயா. ஏன்னா ஒரு சின்ன தவறு அரசு செய்யும் பொழுது உடனடியா தெரியாதுங்க ஐயா. 5 ஆண்டுகள் கழித்து தெரியும், 10 ஆண்டுகள் கழித்து தெரியும். ஒரு சிப்காட் வரல, ஒரு வேலை வாய்ப்பு வரல அப்படின்னா உடனடியா தெரியாதுங்க ஐயா. 10 ஆண்டுகள் கழித்து தெரியும். ஓ, இங்கே வர வேண்டியது வேற எங்கேயோ போயிருச்சு, நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும், இங்கே கிடைக்கவில்லை என்பது உடனடியா தெரியாது. நான் இன்னைக்கு சொல்றேங்க ஐயா, தமிழக அரசினுடைய தொழில்துறையினுடைய குறிப்பில போன ஆண்டு ஜோலார்பேட்டைக்கு சொல்லி இருந்தார்கள், இன்று ஆண்டு அதை எடுத்து விட்டார். எந்த அளவுக்கு வளர்ச்சி, குறிப்பாக இந்த மாவட்டம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஐயா, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இவ்வளவு வளம் இருந்தும், கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருந்தும், இது எல்லாவற்றையும் தாண்டி வீரமும் பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தும், இந்த பகுதியினுடைய வளர்ச்சி என்பது தமிழக அரசுகள் வேறு வேறு காலகட்டத்தில் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஜோலார்பேட்டையை பொறுத்தவரை எந்தவித கவனமும் கொடுக்கலீங்க ஐயா. ஆனா நம்முடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு தொடர்ந்து உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு உங்களுடைய ஜோலார்பேட்டையினுடைய ரயில்வே நிலையத்தை மறுபடியும் தரம் உயர்த்துவதற்காக அமிர்த் பாரத் திட்டத்துல 16 கோடி ரூபாய் நிதி சமீபத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்குள்ள வேலை நடத்த முடியுங்க ஐயா. இன்னும் இதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று, குறிப்பாக உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே, நீங்கள் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய ஆட்சியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 9 ஆண்டுகள் ஒரு திட்டத்தையும் கூட
உங்களுடைய வீட்டு வாசலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எங்கேயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் போய் கையெழுத்து போட்டா தான் திட்டம் வரும். தாசில்தார் முன்னாடி கை கட்டி நின்றால்தான் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி நம்முடைய வங்கி கணக்குக்கு ஏத்துவாரு. அது மாதிரி எதுவுமே இல்லைங்க ஐயா. நம்முடைய அரசை பொறுத்தவரை மோடியும் நீங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றீர்கள். இதான் நம்ம அரசனுடைய சாதனை. 10 ஆண்டு காலத்துல டெக்னாலஜியை பயன்படுத்திங்க ஐயா. ஆதார் அட்டையை பயன்படுத்தி உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்தி நேரடியாக மோடி அவர்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். எந்த திட்டம் உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நேரடியாக உங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் பாரதத்தினுடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் நேரடியாக வருதுங்க. உதாரணம் சொல்றேன் கேளுங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 9 ஆண்டுகள்ல பிரதமர் அவர்களுடைய மோடி வீடு திட்டம், கான்கிரீட் மோடி வீடு திட்டம், பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கின்ற திட்டத்தில் அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 26,885 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுல மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக குடிநீர், அது உங்களுடைய அரசனுடைய கடமைங்க. இத்தனை காலமாக நின்று கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் குடத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல கிலோமீட்டர் கணக்கில் நடந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு குடிநீர் என்பது உங்களுடைய அடிப்படை உரிமையாக மோடி அவர்கள் பார்க்கின்றார். குடிநீர் என்பது பைப்பு வீட்டுக்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுங்கய்யா 1,51,750 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் உங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க ஐயா. இலவச கழிப்பறைகள் மோடி ஐயா வந்த பிறகுதான் இலவச கழிப்பறைகள், ஒரு வீட்டு கழிப்பறை, சுத்தம் சுகாதாரம், ஸ்வச்ச பாரதம் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க ஐயா. இது மகாத்மா காந்தி அவர்களுடைய கனவு. தூய்மை இந்தியா என்பது மகாத்மா காந்தி அவர்கள் பல ஆண்டுகளாக அவருடைய யங் இந்தியா பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அதற்கு காங்கிரஸ்னால முடியலைங்க ஐயா. ஒரு மோடி தேவைப்பட்டார். தூய்மை பாரதம் 1, தூய்மை பாரதம் 2 என்று தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இலவச கழிப்பறைகள் 1,38,999 கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மோடி அரசால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 64% மக்கள் வீட்டுல தான் கேஸ் அடுப்பு இருந்ததுங்க ஐயா. 36% வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லைங்க ஐயா, விறகடுப்பு. மழை காலத்திற்கு முன்பு விறகுகளை சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்து அதன் மூலமா தான் மழை காலத்துல வீட்டுல சாப்பாடே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 36% இந்தியாவிடம் கேஸ் அடுப்பு இல்லைங்க ஐயா. குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருந்ததுங்க ஐயா. குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய். நிறைய பிரச்சனைகள் அந்த ஊதுகுழல்ல ஊதி நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் வீட்டிலே அடைந்து கிடந்தார்கள். இன்னைக்கு நாம் பெருமையாக சொல்லலாம், 2024 100% இந்தியாவிற்கு நாம் கேஸ் அடுப்பை கொண்டு வந்திருக்கின்றோம். 64% கேஸ் அடுப்பு. எனக்கு 99.99, அது கூட ஒரு கிளரிக்கல் இருக்குயா, 100 என்று சொல்ல முடியாது. அதற்காக 99.99 என்று சொல்லுகின்றோம். எல்லோருக்கும் கேஸ் அடுப்பு. அந்த திட்டத்துல மோடி ஐயாவுடைய இலவச கேஸ் அடுப்பு திட்டத்துல நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே 65,630 குடும்பங்களுக்கு ஐயா, 65,630 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வந்திருக்கு ஐயா. இந்த சிலிண்டருக்கு மாதம் 300 ரூபாய் மானியம் இருக்கு. 300 ரூபாய் மானியம் இருக்கக்கூடிய மோடி சிலிண்டர் 65,000 குடும்பங்களுக்கு திருப்பத்தூர் வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை. எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட யாரையும் பார்க்காமல் மோடி ஐயா இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து காட்டலாங்க ஐயா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தியவர்கள் 9 ஆண்டுகளாக பயன்படுத்தியவர்கள் 98,121 பேர் 5 லட்சம் ரூபாய் அட்டையை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஐயா. மிக முக்கியமான திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம். விவசாயிகளுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான கௌரவ நிதி ஐயா. இந்த 9 ஆண்டுகள்ல யாராவது 6,000 ரூபாய் வருதுங்களாங்க அக்கௌண்ட்டுக்கு யாராச்சும் கை தூக்க முடியுங்களா? விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறேன், உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு வருடத்திற்கு 6,000 ரூபாய் நேரடியா வருதுங்க ஐயா. 3 தவணையில 2,000 2,000 2,000 வருஷத்துக்கு 6,000 ஐயா. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. இதுவரை உங்களுடைய வங்கி கணக்குக்கு 15 தவணையில 2,000 வந்திருக்கு. அப்ப என்ன கணக்குங்க? 30,000 ரூபாய் 9 ஆண்டுகள்ல விவசாய கௌரவ நிதி உங்களுடைய வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். 30,000 ரூபாய். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே பயன்பெறக்கூடிய விவசாய பெருமக்கள் 53,652 பேருங்க ஐயா. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 100 200 இல்ல, 1000 2000 இல்லைங்க ஐயா.
53,652 விவசாய பெருமக்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் கௌரவ நிதியாக பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது நம்ம ஆட்சிங்க ஐயா, இது நம்ம ஆட்சி சாதனை. உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யாருமே இங்க இல்லைங்க ஐயா. பேப்பர் படிக்கிறீங்க, டிவி பாக்குறீங்க, இருந்தும் உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திமுக அரசுக்கு வரலாம். 31 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நேற்று நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், ஒரு அரசாங்க அலுவலர், கடைக்கோடி ஊழியர், அரசுல வேலை பார்க்கக்கூடிய கடைக்கோடி ஊழியர் கைது செய்யப்பட்டு 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அரசாங்க ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன், உடனடியா தற்காலிக இடைநீக்கம். நேற்று ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு, செந்தில் பாலாஜி 230 நாட்களாக சிறைச்சாலையில் இருக்காரு. 230 நாட்கள், 8 மாசம் ஐயா, 8 மாசம். 8 மாசமாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நீங்க என்ன சம்பளம் கொடுக்கிறீங்க? இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கின்றீர்கள். அதாவது எந்த இலாக்காவும் ஒதுக்காம அமைச்சராக நீடிக்கிறாரு. அமைச்சருக்கான எல்லா சலுகையும் கிடைக்குது. மாசம் மாசம் அமைச்சருக்கு வரிப்பணத்திலே செல்லக்கூடிய சம்பளமும் போது எந்த விதத்திலே நியாயம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று கேள்வி கேட்டிருக்கிறார். இதாங்க அடிப்படை வித்தியாசம். தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலில் இருக்கக்கூடிய 4 காலுகளுங்க ஐயா. முதலமைச்சர் சேர், நாற்காலியிலே 4 கால், ஒரு கால் ஊழல். ஊழல் செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனால்தான் 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குதுங்க. ஏதோ அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்தான், பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு வச்சுச்சு, நரேந்திரனை குற்றச்சாட்டு வச்சார். இல்லைங்க ஐயா, 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு வழக்கு தான் பொன்முடி அவர்களுக்கு வந்த தீர்ப்பு. அவர்களுக்கு தீர்ப்பு வந்து எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறிவாரு. 11 அமைச்சர்கள். இந்தியாவில் எங்கேயுமே எந்த மாநில அரசிலும் 33% அமைச்சர்கள் ஊழல் வழக்கிலே நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கிற அநியாயம் எங்கேயும் இல்லைங்க ஐயா, இங்க மட்டும்தாங்க ஐயா. ஒரு அமைச்சர் புலால் சிறையில, ஒரு அமைச்சர் புலால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார். எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம், எல்லா இடத்திலையும் லஞ்சம் ஐயா. அதனால்தான் ஒரு கால் முதலமைச்சருடைய நாற்காலி, ஒரு கால் என்பது லஞ்சம் ஐயா. இன்னொரு கால் ஜாதி அரசியல். தமிழகத்துல ஜாதியை வச்சுதான் அரசியலே பண்றாங்க. பெரும்பான்மை சமுதாயம் சீட்டை கொடு, 2வது சமுதாயத்தை சுயேட்சையா போடு, ஓட்ட பிரிப்பார். இந்த சமுதாய காலில் போய் எலெக்ஷன்ல விழுவு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டுக்கொடு, இந்த சமுதாய தலைவருக்கு ஒரு மாலையை போடு, அந்த சமுதாய தலைவரை பத்தி உயர்த்தி பேசு. இதை தவிர தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் அரசியல் நடக்குதுங்களாங்க ஐயா? இதை தவிர தமிழகத்துல எந்த அரசியல் நடக்குது? அதாவது அற்புதமான தலைவர்கள் எல்லாம், தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே ஜாதி தலைவர்களாக மாற்றி வச்சிருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நீங்க போய் தென் தமிழகத்திலே அற்புதமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய குரு பூஜைக்கு மாலை போடலான்னு போனீங்கன்னா 30,000 போலீஸ் போட்டிருப்பாங்க, பந்தோபஸ்த். 30,000 போலீஸ். நமக்கே ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு வந்த மாதிரி இருக்கும். ராமநாதபுரம் அந்த மாவட்ட பக்கம் போயிட்டீங்கன்னா தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை ஜாதி என்கின்ற முத்திரையில் அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிதான். 1949க்கு பிறகுதான் ஒரு தலைவனுக்குமே சாதி என்கின்ற அடையாளம் தமிழகத்திலே குத்தப்பட்டுச்சு. அதை இன்னைக்கு அரசியல்ல கொண்டு வந்து பஞ்சாயத்து தேர்தல் வரை கொண்டு வந்து வார்டு தேர்தல் வரைக்கும் ஜாதியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இந்த கட்சி எங்கேயா ஜாதியை ஒழிச்சானுங்க? அது பொன்முடி உங்க பக்கத்து மாவட்டத்துல அவர் மேல யாராச்சும் உட்கார்ந்தாங்கன்னா ஜாதி பேரை சொல்லிதான் பேசுவார். மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதி பேரை சொல்லிதான் பேசுவார். எங்கே ஜாதியை ஒழித்தார்? ஜாதியை வைத்து வைத்து அரசியல் வியாபாரம் செய்து முதலமைச்சருடைய நாற்காலினுடைய 2வது காலே ஜாதி அரசியல் ஐயா. 3வது கால் குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சியர் ஆட்டினீங்கன்னா குடும்ப ஆட்சியர். கோபாலபுரத்துல ஒரு குடும்பம் இன்னைக்கு 4வது தலைமுறைக்குள்ள எட்டி பார்த்தாச்சு. கலைஞர் கருணாநிதி ஐயா, அது போய் மு க ஸ்டாலின் ஐயா, அது போய் உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு வந்து இன்பநிதி ஸ்டாலினும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேலத்துல. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, மெயின் பிக்சர் தான் பாக்கிங்க ஐயா. இன்னைக்கு கோபாலபுர குடும்பத்தினுடைய 4வது தலைமுறையை நோக்கி ஒரு பக்கம் போகுது.
தமிழகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 3வது தலைமுறை, கீதா ஜீவன் 2வது தலைமுறை, தங்கம் தென்னரசு 2வது தலைமுறை. எம்பிக்கெல்லாம் எடுத்துக்கங்க, உங்க பக்கத்து எம்பி எடுத்துக்கலாம். துரைமுருகன் பையன் எம்பி, பொன்முடி அவர் பையன் எம்பி, தங்கம் தென்னரசு அவங்க தங்கச்சி தென்சென்னை எம்பி, தயாநிதி மாறன் எம்பி அவங்க அப்பா முரசொலி மாறன். வட சென்னை எம்பிக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி ஒரு பையன் கலாநிதி வீராசாமி, சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. அப்பா மந்திரியா இருந்தா பையன் எம்பியா இருப்பார். அப்படி மிஸ் ஆகி போச்சுன்னா மேயர் ஆக்கிடுவாங்க. இது புதுசைலன்னா மேயர், குடும்பத்துல மேயரும் கொடுத்து. சமீபத்தில் அந்த பாத யாத்திரை ஒரு தொகுதிக்கு போயிருந்தாங்க ஐயா. அமைச்சருடைய மச்சா உள்ளாட்சி பிரதிநிதி, அமைச்சருடைய மனைவி உள்ளாட்சி பிரதிநிதி, அமைச்சருடைய மகன் உள்ளாட்சி பிரதிநிதி, இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் குடும்ப ஆட்சியை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். 3வது கால் குடும்ப அரசியலுங்க ஐயா. 4வது கால் அடாவடித்தனம். அதுக்கு உங்க எம்எல்ஏவே ஒரு அற்புதமான சாட்சி. இந்த தொகுதியோட எம்எல்ஏ யார் இருக்கிறாங்களோ அவரே ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு காலத்துல இங்க ஐயா எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணி எம்எல்ஏவா வருவாங்க. ஆனா கள்ளச்சாராயம் காய்ச்சினவன் எல்லாம் கல்வி தந்து, அது குறிப்பாக ஜோலார்பேட்டை. ஒரு காலத்துல பாருங்க, மக்களுக்கு பணி செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து காந்திய போற வாழ்ந்தவங்க தான் முதல் 20 வருஷம் எம்எல்ஏக்கள் எம்பிக்களா இருந்தா. இன்னைக்கு சாராயம் காய்ச்சறவன் எல்லாம் எம்எல்ஏ. என்னன்னு கண்டினியூஸா அடாவடித்தனம், நேஷனல் ஹைவே கான்ட்ராக்டர்ல போய் ஒருத்தனை உதைக்கிறது, மிரட்டுறது, திரும்ப திரும்ப குடும்பத்தை வச்சு அவங்களே ஜோலார்பேட்டையில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையும் எடுக்கிறது. உங்க எம்எல்ஏனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே எழுதலாம் ஐயா. இன்னைக்கு இந்த 4 கால்களையும் உடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க ஐயா. குடும்பாட்சியை உடைக்கணும், லஞ்சத்தை உடைக்கணும், ஜாதி அரசியலை உடைக்கணும், அடாவடித்தனமான அரசியலை உடைக்கணும். இந்த 4ஐயும் உடைத்தால் மட்டும்தான் தமிழகம், குறிப்பாக ஜோலார்பேட்டை வளர்ச்சி பாதைக்கு போகும் ஐயா. நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அது சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, ஒரு பட்டம் நம்புனா 4 மாங்காய் அடிக்கும்னு. எனக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி என்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டம் நம்புனா இந்த 4ஐயும் நம்ம காலி பண்ணிடலாங்க. மோடிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஓட்டு மூலமாக குடும்பாட்சி காலி, அடாவடித்தனம் காலி, லஞ்ச லாவண்யம் காலி, ஜாதி அரசியல் காலி. 4ஐயும் காலி பண்ணக்கூடிய சக்தி உங்களுடைய ஒரு ஓட்டுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஒரு ஓட்டுக்கு அந்த பவர் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் எங்க போயிருக்கிறாருங்க? எங்க போயிருக்கிறாரு? அண்ணா இங்க வீடு கட்டினவங்களா இருக்கீங்களா? ஆனா நான் புது வீடு கட்டியிருக்கேன்னு யாராச்சும் இருக்கீங்களா? நான் என்ன வீடு கட்டலைங்க ஐயா, கட்டினவங்க இருக்கீங்களா? இந்த பாக்கியம் கிடைச்சவங்க அண்ணன் இருக்கார். அண்ணன் நீங்க புது வீடு கட்டிட்டீங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டீங்க, பால் காய்ச்சியாச்சு, வீட்டுக்கு குடியும் போயாச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்து அண்ணே நான் புது வீடு கட்டுறதுக்கு இன்னொரு வீட்டை பார்க்க போறேன்னு சொன்னா ஏத்துக்கோமா? அதாவது முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போனார். துபாய்க்கு போகும் பொழுதே நான் சொன்னேன், இவர் தமிழகத்திற்கு முதலீடு கொண்டு வர்றதுக்காக போறீங்க, இவர் பணத்தை முதலீடு பண்ற போறார். உடனே திமுக காரங்க, திமுக தலைவர்கள் சொன்னாங்க, நான் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்கலினா என் மேல மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன். 200 கோடி ரூபாய்க்கு RS பாரதி நோட்டீஸ் அனுப்பிச்சார். நான் சொன்னேன், அதெல்லாம் மான இருக்கிறவன் நஷ்டீடு கேட்கணும் ஐயா, நீ எதுக்கு கேட்கிற, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதன் பிறகு அந்த மான நஷ்ட வழக்கு போட்டு ₹1 முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் குடிச்ச டீ காசு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரலைங்க ஐயா. ₹1 முதலீடு வரல. இது துபாய்க்கு போனது. இரண்டாவது, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு போனார். சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு போனாரு. 32 கோட்டு சூட், நான் எண்ணி கூட சொன்னேன் பத்திரிகையாளர் சந்திப்புல, 32 கோட்டு சூட் போட்டிருக்காருங்க ஐயா. நான் கேட்டேன், எதுக்குன்னு துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் போறீங்க எதுக்குன்னு? தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது, அதுக்கு வாங்கன்னு கூப்பிடறதுக்காக போறேன். சரி, ஏதோ உண்மைத்தான் பேசுவாராட்டு இருக்குது, எல்லாம் வருவாங்களாட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களாங்க ஐயா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் முதலீடுன்னு ஸ்பெயினுக்கு போவாங்களா? ஒரு புது வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு
இன்னொரு வீட்டை கட்டுறக்கு நான் பார்க்க போறேன்னு போற கதை மாதிரி தான் இருக்கு. முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு, அதுவும் மாநாடு முடிஞ்சு 10 நாள் கூட ஆகல, நான் ஸ்பெயினுக்கு போறேன்னு கிளம்பி போனாருன்னா இந்த ட்ரிப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருமா வராது? இந்த பயணத்தின் மீது சந்தேகம் வருமா வராது? அதனால் இவர்களை பொறுத்தவரை ஏமாற்று பேர் வழிகள், ஏமாற்றுவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பொய் சொல்றார். பிரதமர் மோடி அவர்களை பற்றி நிறைய பொய் சொல்றாருங்க ஐயா, நிறைய பேசுறார். மோடி அவர்களை இந்தியாவிலே இந்த அளவுக்கு பொய் சொல்லி தாக்கிய ஒரு மனிதன் இருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தான். 2014 நம்மளை ஏமாத்திட்டாங்க ஐயா. இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்ட பொழுது தமிழகத்துல நம்மால முழுமையா மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியல. 2019 மற்றும் ஒரு முறை இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு வாக்களித்த பொழுது நம்மால வாக்களிக்க முடியல ஐயா. இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த சரித்திர பிழையை நாம் சரி செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறோம். ஐயா, நம்முடைய ஆட்சிங்கிறது வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல, வெறும் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க ஐயா. தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதன் பேர் வீக்கம். நாம் செய்து கொண்டிருப்பது வளர்ச்சி. வளர்ச்சிக்கு வீக்குக்கு வித்தியாசம் இருக்குங்களாங்க ஐயா. வீக்கம்னா சைக்கிள் ஸ்டாண்ட போட்டுட்டு வீலை மட்டும் சுத்துறது வீக்கம். சைக்கிள் முன்னாடியே போல சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு வீலை சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை 9 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாம் 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் ஏறி இருக்கு ஐயா. வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல, வளர்ச்சியோடு நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். நம்ம கலாச்சாரத்தை கூட கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அயோத்தியாவிலே ராமர் கோவில் கட்டி இருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட 480 ஆண்டுகளாக நம்முடைய சகோதர சகோதரிகள் பொறுமையாக இந்த நாளுக்காக காத்திருந்தார். குழந்தை ராமனுக்கு வீடு கட்டி பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு 480 ஆண்டுகளாக இந்தியாவுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் காத்திருந்தார்கள். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். இது கலாச்சார மீட்டெடுப்பு இல்லைங்களாங்க ஐயா? கலாச்சார மீட்டெடுப்பு. உஜ்ஜைனிலே கோயில் கட்டியது, வாரணாசியிலே காசி விஸ்வநாதர் ஒரு கோயில் கட்டியது. இந்தியாவிலே ஒரு இடத்திலும் கூட நாம் இழந்த கலாச்சாரத்தை 500 600 ஆண்டுகளுக்கு முன்பு எதை இழந்தோமோ அதை திரும்ப நம்முடைய நாட்டிற்கு அடையாளமாக கொண்டு வருகின்றோம். உண்மையான பாரதத்தை நம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. இன்னைக்கு பாருங்க, பாராளுமன்றத்தில் இந்த 2வது நம்முடைய ஆட்சியினுடைய தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஜனாதிபதி அவர்கள் மரபுப்படி வந்து அந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பார். இன்னைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பதற்கு வரும் பொழுது அவரை செங்கோல் வழி நடத்தி கொண்டு என்று வந்தது. இன்னைக்கு தான் நம்ம செங்கோலுடைய மகிமையை பார்த்தங்கய்யா. செங்கோல் என்பது பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டத்தில் சும்மா வைக்கலைங்கய்யா. ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இன்னைக்கு வந்த பொழுது அவருக்கு முன்பாக செங்கோல் வந்து கொண்டிருக்கிறது, ஜனாதிபதியை வழிநடத்தி கொண்டு வருகிறது ஐயா. இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் எதை செய்தாலும் கூட பாரதிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது முக்கியமான ஒரு சரித்திர தேர்தலுங்க ஐயா. சாதாரண தேர்தல் இல்ல. எல்லா இடத்துலயும் பாக்குறங்க ஐயா. எனக்கு 174வது தொகுதிங்க ஐயா. 173 தொகுதியை தாண்டியாச்சு. அப்படின்னா 173 இடத்துல இந்த மாதிரி பேசி இருக்கிறாங்க. 173 இடத்துல மக்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றனர். ஒரு ஊராக தென் தமிழகம் முழுவதும், கொங்கு பகுதி, மத்திய மண்டலம், டெல்டா இன்னைக்கு இங்க நின்று இருக்கிறாங்க ஐயா. மக்களுடைய மனநிலையை மிக தெளிவாக 6 மாத காலமாக பார்த்து கொண்டே ஒரு ஊராக வர்றாங்க ஐயா. இன்னைக்கு என்னடாங்க ஐயா, மாற்று கட்சி நண்பர்கள் நம்ம யாத்திரையில பெரிய அளவுல வருவாங்க, கரவேட்டியோட வருவாங்க. நான் கேட்பேன், என்னன்னு உங்க கட்சி எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கு, நீங்க தைரியமா வர்றீங்க அப்படின்னு. அதற்கு எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்றாங்க, அண்ணே 2024 மோடிக்கான தேர்தல். நாங்க எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். 2024 மோடிக்கு எதிராக பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லைங்க, யாருமே இல்ல. யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? நான் சில பேரை சொல்றேன், நீங்க சரியான்னு நீங்க சொல்லுங்க. ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி வேண்டாம். அண்ணே
17 முறை அவரை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ராக்கெட் போய் விழுந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா போடுமா? வேண்டாம். லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால். சரி வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் அவங்க இப்படி பயப்படுறாங்க. ஸ்டாலின் அவங்க பேரை சொன்ன உடனே அலறி அடிச்சு பின்னி பெரம்பெடுத்து ஓடுறான். அண்ணே 31 மாசமே தாங்க முடியல, உங்க பாட்டு கையில மைக் இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற நீ அப்படின்னு நீங்க திட்டுறீங்க. சகோதர சகோதரிகளே, அந்த சேர்ல அதற்கு தகுந்த பொருத்தமான ஒரு மனிதர் அந்த சேர்ல அமரணுங்க ஐயா. ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கின்றான், அது நரேந்திர மோடி. இந்த முறை கட்சியை பார்த்தெல்லாம் ஓட்டு யாரும் போட போறது இல்லைங்க ஐயா. கட்சியை பார்த்து ஓட்டு போடுறதுக்கான தேர்தல் இல்லைங்க ஐயா. 2024 மோடி அவர்களை மறுபடியும் வந்து அமர வைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நமக்கு கொடுத்து விட்டுத்தான் மோடி அவர்கள் செல்வார்கள். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. 550 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தை இழந்தோமோ அதே இடத்தை பிடித்து கொடுத்து விட்டுத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வார். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐயா, இது கட்சியை பார்த்து ஓட்டு போறது இல்லைங்க ஐயா. மோடி என்கின்ற மனிதனுக்காக நாம் வாக்களிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை பஸ் போடுங்க ஐயா. இந்தி கூட்டணி இந்த மாதிரி ஒரு பஸ் தான். டிரைவர் யாருன்னா நிதிஷ்குமார், அவர் தான் இந்து கூட்டணி ஆரம்பிச்சார். அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. முதல் ஆளா முக ஸ்டாலின் ஐயா ஏறினார். ஐயா பஸ் நல்லா இருக்குதுப்பா, புது பஸ், ஏசி பஸ், நான் ஏறுறேன். ஒருத்தரா ஏறினாங்க. இத்தனை பேர் பஸ்ல ஏறினாங்க. சகோதரிகள் பேசுறது கேட்டிருக்காங்க. பஸ் போயிட்டு இருந்தது. நான் அப்பவே சொன்னேன், யோ வடக்க போறதுக்கு தெக்க போயிட்டு இருக்கிறீங்க, கரெக்டா பார்த்து ஓட்டுங்கய்யான். நிதிஷ்குமார் அண்ணே ஒரு 3 மாசம் ஓட்டி பார்த்தார். இவனுங்களை நம்பி நாம வண்டி ஓட்ட முடியாதுன்னு பஸ்ஸை நிறுத்திட்டு டிரைவர் இறங்கி ஓடி வந்து நம்ம வண்டியில் ஏறிட்டார். இன்னைக்கு இந்தி கூட்டணியை ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்களே இந்தி கூட்டணி விளங்காது என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தன்னை இணைத்துக் கொண்டு நம்மோடு பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சுயநலவாதிகள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு சொல்றேன் கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி திருமாவளவன் சொன்னார். திருமாவளவன் என்ன சொன்னார்னா, சனாதன தர்மத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் கோவில் கருவறைக்குள்ள பிராமணர்கள் மட்டும்தான் போனுங்கிறாங்க, அதை நாங்க எதிர்க்கணுங்கிறாங்க. சரி எதுங்க. 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு சொல்றாரு, மோடி அவர்கள் பிராமணர் கிடையாது, ஆனா மோடி தான் குழந்தை ராமரை தொட்டு உயிர் கொடுத்தது மோடி. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி கர்ப்ப கிரகத்துக்குள்ள போல? அவர் சங்கராச்சாரியாரா? அவர் எப்படி அதாவது 6 மாதத்திற்கு முன்பு பிராமணர்கள் மட்டும் உள்ள போறனால நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன். 6 மாதம் கழித்து பிராமணர் இல்லாத மோடி எப்படி உள்ள போலாம்? அப்ப மோடி சங்கராச்சாரியாவான். ஐயா 2 சீட்டுக்கு இவனுக்கு படுற பாடு இருக்கு. எத்தனை மாத்தி பேசி, எத்தனை உருட்டி, எத்தனை பொய்ய பேசி 2 சீட்டுக்கு இவங்க அடிக்கிற பல்ட்டிய பார்த்தா தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, திமுக ராஜகண்ணப்பன் அமைச்சர் சொல்றாரு, இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல்லாம் மட்டும் கிளம்பி வருவானுங்க, வந்து சீட்டை கொடுன்னு வருவானுங்க. மிச்ச நாள்ல எங்க இருக்கானுன்னு அட்ரஸும் தெரியாது, அடையாளம் தெரியாது. காங்கிரஸ் கட்சி யாரும் பார்த்ததே இல்லை. உடனே அழகிரி என்ன சொல்றாரு, நீங்க திமுக காரங்களை ஓவரா திட்டிங்கன்னா நாங்க சென்னையிலேயே சீட்டு வேணும்னு கேட்டுருவோம், பாத்துக்கங்க அப்படின்னு. இது என்ன பாகிஸ்தான்காரன் சொல்ற மாதிரி, என்னை ரொம்ப மிரட்டினா துப்பாக்கி வச்சு நானே சுட்டுக்குவேன் பாகிஸ்தான்காரன் மிரட்டுற மாதிரி. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப எங்களை கேவலமா பேசுனீங்கன்னா நாங்க சென்னையிலேயே சீட்டு கொடுன்னு கேட்போம், 15 சீட்டு கொடுன்னு கேட்போம். ஐயா காங்கிரஸ் கட்சி எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? சென்னை வெள்ளத்துல, தென் தமிழக வெள்ளத்துல உங்களுக்கு சேவை பண்றதுல, மக்களுடைய பிரச்சனையை பேசுறது எங்கேயாச்சும் காங்கிரஸ் கட்சியை பார்த்துருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, ஏன்னா அந்த கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருக்கின்றார். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குங்க ஐயா. தலைமை அலுவலகத்துக்கு வெளியே ஒரு நண்பர் கேட்டாரா, இங்க என்ன கடை போட்டா நல்லா ஓடும், பச்சி கடை போட்டா நல்லா ஓடும். நான் சொன்னேன், ஒரு கட்சியில தொண்டர்கள் அதிகமா இருந்தா பச்சி கடை போடலாம், டீ கடை போடலாம், நல்லா ஓடும். தலைவர்கள் அதிகமா இருந்தா வேஷ்டி சட்டை கடை போடுங்க. அவர் கேட்டார், என்னன்னே பேசுறேன், உனக்கு அரசியலே தெரியல, வேஷ்டி சட்டை கடை போட்டா எப்பன்னே ஓடும்? நான் சொன்னேன்,
சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு முறை கூட்டம் நடந்ததுன்னா சட்டை வெட்டி கிழிச்சிட்டு வெளியே வருவானுங்க. அப்ப வேட்டி சட்டை நல்லா ஓடுங்க. சோ தலைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்துல என்னங்க ஐயா பண்ண போறான்? கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கட்சி, தமிழக மக்களுக்காக பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுக என்ன சொன்னாலும் அதை வழிமொழிந்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்திலே மாறி இருக்கு. ஐயா கட்சி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எப்படி மோடி அவர்களுக்கு எதிராக யாரும் இல்லையோ, தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாரும் இல்லைங்க ஐயா. உங்கள் பிரச்சனையை, ஊழல் பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை, திமுகவுடைய அராஜகத்தை எழுத்து பேசி நம்ம தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கைதாயிட்டு இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தமிழகத்துல உங்களுடைய குரலாக இருப்பது என்று பாரதிய ஜனதா கட்சி தான். எப்படி மோடி அவர்களுக்கு எதிராக தலைவர்கள் இல்லையோ, இன்னைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய கட்சி இல்லைங்க ஐயா. அதனால்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் 2024 ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்க வேண்டும். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நீங்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இங்கே வந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். இந்த அற்புதமான யாத்திரையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். மாவட்ட தலைவராக இருந்து ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்து அந்த யாத்திரையை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநில துறை தலைவர் மண்ணின் மைந்தர், உங்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர், யாத்திரையினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய அண்ணன் KS நரேந்திரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநில செயலாளராக இருந்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர், மூத்த உறுப்பினராக இருந்த கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் கவியரசு அவர்கள், மாவட்ட பொருளாளர் சசிகுமார் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் பூபதி அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கண்மணி, கலை, சோமசுந்தர பாரதி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய நகர தலைவர்கள் மிக கடுமையாக பாடுபட்ட இந்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்த ஜோலார்பேட்டை நகரத்தினுடைய தலைவர் லோகநாதன் அவர்கள், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய தலைவர் முரளி அவர்கள், மேற்கு ஒன்றிய தலைவர் சாம்ராஜ் அவர்கள், நட்ராம்பள்ளியினுடைய மேற்கு ஒன்றிய தலைவர் சூரியமூர்த்தி அவர்கள், கந்திரி வடக்கு ஒன்றிய தலைவர் பாஸ்கர் அவர்கள், ஜோலார்பேட்டை வடக்கு ஒன்றியத்துடைய தலைவர் திலகன் அவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.